ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீஃப் கிரேவி எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. குக்கரில் எடுத்துட்டுருக்குங்க. நல்லா நான் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுறேன். இங்கே வந்து நமக்கு பீஃப்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது, இந்த மாதிரி பாக்கெட்டெல்லாம் கிடைக்கும். 1/2 கிலோ பீஃப் வாங்கியிருக்கேன். நல்லா தண்ணியில் பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா கழுவி எடுத்துருங்க. இதோட நம்ம மஞ்சள் பொடி போட்டு சேர்த்து கழுவி எடுத்துடலாம். பாருங்கள், நான் மஞ்சள் பொடி போட்டு சேர்த்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. குக்கரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. சோம்பு சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும் சோம்பு சேர்த்திங்கன்னா. ஒரு 8 விசில் வர அளவுக்கு நம்ம மூடி வச்சிடலாம். இதோட பார்த்திங்கன்னா தேவையான பொருள் நறுக்கி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி, இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். ரவை எடுத்து வச்சிடலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிங்க. அடுப்பு வந்து மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க, ஸ்பீட் ஆக்கி வேண்டாம். அப்போ தான் ஒவ்வொன்றா போட்டு வணக்கிறது கரெக்டாக இருக்கும். பட்டை, ஏலக்காய், கசகசம், சோம்பு போட்டிருக்கேன். 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணக்கி விடுங்க, அப்போ நல்லா வணங்கி வரும். தக்காளி நல்லா வணங்கிருச்சு பாருங்கள். இவ்வளோ நம்ம நறுக்கி வச்சது பூண்டு, இஞ்சியும் யூஸ் பண்ணிடலாம். ஏன்னா தக்காளி வெங்காயம் போட்டுக்கிறனால அதுக்கு வாசனைக்கு தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறது. கறிக்கு நம்ம தனியாக பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச கறியை நான் எடுத்து தனியாக வச்சுருக்கிறேன். இப்போ அதோட நம்ம சேர்த்துடலாம். 1/2 கிலோ பீஃபு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வணக்கி விட்ருங்க. இப்போ நம்ம இந்த கறிக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பீஃபில் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கும். கறிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்கள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், அடுப்பை மீடியம் சைஸில் வச்சனால கொதிக்குது நல்லா. அடுப்பை மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து தண்ணி எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே ஊற்றலை. அந்த 4 டம்ளரில் தண்ணி ஊற்றி பார்த்தீங்களா, குக்கரில் வேக வச்ச தண்ணி அதான் நான் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கறி மசாலா பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நமக்கு அந்த தண்ணியே போதுமானது, கறி வேக வச்ச தண்ணி அதே மிக்ஸ் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நான் இது கூட பார்த்தீங்கன்னா 1/2 மூடி தேங்காய், திருவின தேங்காய் போட்டிருக்கேன். மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுப்போம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள், இப்படி நல்லா கொதிக்குதுன்னு. பாருங்கள், கறி நல்லா பூ போல வந்துருச்சு. நல்லா கொதிக்குது பாருங்கள். இது கூட நம்ம மல்லியும் கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். மல்லியும் கருவேப்பிலையும் எல்லாத்துலையும் ஏன் சேர்க்குறோன்னா வாசனைக்கு நல்லாயிருக்கும். அதுவும் ஹெல்த்தி வேறு, கருவேப்பிலையெல்லாம் சாப்பிட்றது. பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு.
அடுப்பை ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட பார்த்திங்கன்னா தோசையில் வச்சு தான் சாப்பிட போகிறோம். நான் அப்போ தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பீஃபுக்கு தோசையில் வச்சு சாப்பிட்லாம். பரோட்டா, சப்பாத்தி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தோசை ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். குழம்பு பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்குன்னு. ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் மீடியம் சைஸில் வச்சுருக்கேன் பாருங்கள். பீஸ்லாம் பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இதோட நம்ம இன்றைக்கி தோசையில் வச்சு சாப்பிட போகிறோம். நல்லா வாசனையாகவும் இருக்குது, நல்லா மனம் மணக்குது. அந்த கருவேப்பிலை மல்லி போட்டதுக்கு அதில் அந்த மல்லித்தலை வாசம் நல்லா வருது. அவ்வளோதாங்க, பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம தோசையில் வச்சு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான், வேறு லெவலில் இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே வீட்டில் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.